சில கஸ்டமர்ஸ் வந்து காலி டப்பா இருந்தா கொடுப்பா, உள்ள பருப்பு கொட்டி வச்சுக்கணும், சக்கரை கொட்டி வச்சுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுல கடலை பருப்பு கொட்டி வச்சிருக்கேன், இப்ப துவரம் பருப்பு கொட்டி வைக்க ஒரு டப்பா. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். டப்பா கேட்கறது தவறு சொல்லல, டப்பாக்குள்ளார உணவுப் பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தவறு. சோ இதே தவிர நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் மேடு வித் 30% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்னு போட்டிருக்கு. அதாவது 30% பிளாஸ்டிக் வந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்னால இந்த டப்பா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி தான் இதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜார் மேடு ஃப்ரம் 30% ரீசைக்கிள்டு பாலித்திலின் தெராப்தலேட்னு போட்டிருக்கு. நான் போன வீடியோலயே சொன்னேன், இந்த மாதிரி வெளியே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவலிங் அண்ட் கன்வீனியன்ஸ்க்காக தான் யூஸ் பண்றது. இதுலயுமே பாத்தீங்கன்னா வெளியே இருக்க கவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கன்வீனியன்ஸ்க்காக மட்டும்தான். மத்தபடி அதை வந்து ரீயூஸ் பண்ணணும், அதுல வந்து மறுபடியும் எதனா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா அது தப்பு. இதுலயே அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. Discard this jar after use. Do not use for direct storage of food items. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜாரை தூக்கி போட்டுருங்க. உள்ளுக்குள்ளார உணவுப் பொருளை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு இதுலயே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கவர்லயும் பாருங்களேன். Discard this poly bag after use. Do not use for direct storage of food items. இந்த பாலி பேக்கை வந்து தூக்கி போட்டுருங்க. உள்ள எதுவும் உணவுப் பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு இவங்களே வார்னிங் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்துல நெஸ்லேவை பாராட்டலாம். சரி ப்ரோ, அப்படி சொல்லிட்டு இவங்களே வந்து உள்ள உணவுப் பொருள் தானே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறது உணவுப் பொருள் இல்ல, அதுக்குள்ளார இருக்கிறது தான் உணவுப் பொருள். சோ உள்ள இருக்கிற இந்த மஞ்சள் கலர் பேக் பாத்தீங்கன்னா, இருங்க, உள்ள இருக்கிற இந்த மஞ்சள் கலர் பேக் பாத்தீங்கன்னா இது வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்கா இருக்கும், இது வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கா இருக்குது. சோ இது வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல், இது வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல். சோ எந்த பிளாஸ்டிக் வந்து உணவுப் பொருளோட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்குதோ அது வந்து ஃபுட் சேஃப் பிளாஸ்டிக்கா இருக்குது. அதனால இந்த வெளியே இருக்கிற கவரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸ்க்காக தான் பண்றது. சோ இதுல வந்து டைரக்டா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணாதீங்க. வேணா இந்த பிளாஸ்டிக் ஜாரை வந்து வேற எதனா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப துவரம் பருப்பு கொட்டி வைக்க ஒரு டப்பா கேட்டா உன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்குது.